தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சொரக்காய் மிளகாட்டி வச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சொரக்காயை நான் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு பிஞ்சு சொரக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோலோடவே போட்டுக்கலாம். இது ஒரு அளவுக்குங்கிறதுனால நான் தோல் எடுத்துட்டேனுங்க. தோல் எடுத்துட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம மிளகா அரைச்சி தான் இது வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு குட்டி குட்டி சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேனுங்க. சின்ன வெங்காயம் ஒரு இவ்வளோன்னா உரிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு வைக்கையில் இந்த நீர்க்காயெல்லாம் போட்டு செய்யல அரைச்சி வச்சோம்னா அந்த சாந்தெல்லாம் அதில் நல்லா பிடிக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சொரக்காயே பிடிக்காதவங்களுக்கு இது சொரக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சின்ன வெங்காயம் ஒரு இவ்வளவுங்க, பூண்டு ஒரு 5-6 பல்லுங்க, தக்காளி ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணியிருக்கிறேன் வணக்கறக்கு. அப்புறம் பொடியாக ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புளிப்புக்கு இதுதான், நம்ம புளியெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல, புளிப்பு சுவைக்கு இதுதான். ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு எப்படி வணக்கி தாளிக்கலான்னு காமிக்கிறேன். ரசத்துக்கு எப்பவும் போல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் 2 தக்காளி பழமும் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கணுங்க. நீ எப்படி வணக்கி தாளிக்கலாம் குழம்பின்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் இந்த பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு விட்டுறலாங்க. போட்டு இது நல்லா வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு விட்ருவாங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டோம்னா தான் டக்குன்னு வணங்க உங்களுக்கு. பாருங்கள், போட்டு விட்டுட்டு பாருங்கள், பட்டை ஒரு சின்ன சைஸ் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு துண்டை அதை 2ஆக உடைச்சி நான் போட்டிருக்கேனுங்க. பட்டையை போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 2 கிராம்பு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதுக்குள்ளே ஒரு 1/2 மூடி தேங்காயை நல்லா திருவி வச்சிடலாம். இது நல்லா வணங்கட்டும். இதுதான் மிளகு சாந்துங்க. இதை அரைச்சி இந்த நீர்க்காய்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வைக்கல நல்லா இருக்குங்க. இது நல்லா உங்களுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. ஒரு சின்ன மூடி தேங்காய் அளவு, ஒரு சின்ன 1/2 மூடி தேங்காயை துருவி போட்டு எப்பவும் போல் நான் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையெல்லாம் போட்டுருங்க. போட்டு இதை கொண்டு போய் ஆற வச்சு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகாப்பில் போட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சு சொரக்காய் போட்டுடலாங்க. ஃபுல்லாக போட்டு ஒரு வணக்கி விடலாங்க. அது அங்கே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம நல்லா வணக்கி விடுவோங்க. இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுவோங்க. நல்லா வணங்கட்டும். நான் போய் அதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், காய் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து இதில் ஊற்றி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா மிளகு சாந்து ஊற்றி நல்லா நல்லா கொதிக்கணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா இது நீர்க்காய்ங்கிறதுனால இதிலே தண்ணி வரும். இந்த காய் கொதித்து வேகணும். குழம்பு பச்சை வாசம் போணுச்சுன்னா அருமையாக குழம்பு சொரக்காய் குழம்பு ஆட்டி வச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். பொடியாக ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையே இதில் போட்டுருவோம். இது கொதித்து காய் மாதிரி இதுவும் கொதித்து நல்லா வேகட்டுங்க. இப்போ தான் நுரம் கட்டிகிட்டு இருக்குது. நீ கொதிக்க ஆரம்பிக்கல. கொதித்து காய் வேகணும், குழம்பு பச்சை வாசம் போகணும். கொதித்து ரெடி ஆனோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்பவும் போல் வெள்ளை சாப்பாடு வச்சாச்சுங்க. வரகரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மிளகாட்டி வச்ச சொரக்காய் குழம்பு அருமையாக இருக்கும், இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் வச்சாச்சு. சாமிக்கும் சொரக்காய் குழம்பு ரசமே சாப்பாடு வச்சாச்சுங்க. இது வரைக்கும் தருமபுரி விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.